நம்ம பாக்கியராஜ் சார் தாங்க கெத்து. இந்த மாதிரி பேசணும்னா அவரை தவிர வேற யாராலையுமே முடியாதுங்க. ஆமாங்க, தற்போது வந்துட்டு அனைத்து திரைப்பட நடிகர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி திருட்டு விசிடியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குங்க சொல்லணும், அதை நம்ம பாக்கியராஜ் சாரே சொல்லியிருக்காரு. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் திருட்டு விசிடியால் பாதிப்புன்றது வெறும் 10% தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது ரோஜா மாளிகை என்ற படத்தின் ஆடியோ ரிலீஸ்க்காக பேசியிருக்க நம்மளுடைய பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல படம் எடுக்கணும், அப்படி எடுத்தாலே திருட்டு விசிடி ஒழிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, சமீபத்தில் வெளிவந்த மாநகரம், எட்டு தோட்டாக்கள் படங்கள் பெரிய நடிகர்கள் இல்லாவிட்டாலும் நல்லா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு, நல்ல கதையாகவும் வந்துட்டு இருக்கு. திரையரங்க உரிமையாளர்கள் பெரிய படத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சிறிய பட்ஜெட் படங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். புதிய நடிகர்களின் படங்களுக்கு காலை காட்சி கொடுத்தால் அவர்களுக்கு பெரிய அளவில் பலன் இருக்காது. பெரிய நடிகர்களின் படங்கள் காலை காட்சி கொடுத்தால் கூட அவர்கள் ரசிகர்கள் பார்க்க வருவார்கள். அதனால எப்பவுமே சிறிய நடிகரோட படங்களை ஈவினிங் ஷோல போடுங்க, அப்பதான் மக்கள் வந்துட்டு அதை பார்ப்பாங்க. நல்ல கதைகள் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா திருட்டு விசிடின்றது குறையும். சினிமாவில் வந்துட்டு தற்போது நல்ல கதைகள் எதுவுமே வரதில்லை, இதனால தான் வந்துட்டு திருட்டு விசிடி அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, திருட்டு விசிடின்றது சினிமாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாராலையுமே பேச முடியாதுங்க. பல பேர் திருட்டு விசிடின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய இடியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.